ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டிஎஸ் கிரேவால் புக்கில் ஃபர்ஸ்ட் 5 sums we are going to do. ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட் வித் த ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம்மில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜிதன் அண்ட் ராஜீவ் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இந்த ரேஷியோ 3:2. இந்த 3:2 என்னது? ஜிதன் அண்ட் ராஜீவோட ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, they admitted Bikram as a partner for 1/5 profit share. பிக்ராம்ன்றது நியூ பார்ட்னர் அண்ட் அவனை என்ன ஷேருக்கு அவனை அட்மிட் பண்ணுறாங்க? 1/5 ப்ராஃபிட் ஷேர். இது பிக்ராமோட நியூ ஷேர். ஓகே, இந்த சம்மில் ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க அண்ட் நியூ பார்ட்னரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. யார் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. இந்த டைப் ஆஃப் சம் எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் வி ஷுட் ரைட் இஸ் 3 partners: Jitin, Rajiv, Bikram. 3 partners. இவங்களோட ஓல்ட் ரேஷியோ என்ன? இவனுக்கு ஓல்ட் ரேஷியோ கிடையாது, ஏன்னா அவன் நியூ பார்ட்னர். ஜிதன் அண்ட் ராஜியோட ஓல்ட் ரேஷியோ என்ன? 3 and 2. 3:2. இப்போ இந்த ரேஷியோவை நம்ம ஷேராக மாற்றணும்னா எப்படி மாற்றுறது? 3/3 + 2 வாட்? 5. 2/3 + 2 வாட்? 5. 3/5 and 2/5. ஓகே, ஓல்ட் ஷேர் கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன அவங்க கொடுத்துருந்தாங்க? நியூ பார்ட்னர் ஷேர். லெட்ஸ் ஃபைண்ட் நியூ பார்ட்னர் ஷேர். ஃபைண்ட் இல்லை, நியூ பார்ட்னர் ஷேர் ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1/5. ஓகே, இப்போ இந்த மாதிரி சம்மில் நம்ம எப்படி இப்போ இவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, there is a formula. Remaining share formula. First we should find remaining share. Remaining share is equal to 1 minus new partner share. 1 minus new partner share. இதை ஒரு இடத்துல இம்பார்ட்டன்ட்னு போட்டு மார்க் பண்ணி ஃபார்முலாஸில் எழுதிக்கோங்க. This is an important formula. ஓகே, இப்போ இதை சம்மில் ப்ரொசீட் பண்ணலாமா? 1 மைனஸ் நியூ பார்ட்னரோட ஷேர் என்ன? 1/5. ஓகே, 1 மைனஸ் 1/5. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது? 5 மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் 1 டிவைடட் பை 5. 5 into 1 என்ன? 5 மைனஸ் 1. 5 into 1 மைனஸ் 1 டிவைடட் பை 5. 4 டிவைடட் பை 5. இது என்னது? இதுதான் நம்மளோட ரிமைனிங் ஷேர். ஓகே, நம்ம ஆனால் கொஸ்டினில் நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவை ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப்டர் அட்மிஷன் ஆஃப் பிக்ரம். அதாவது நியூ ரேஷியோ கேட்குறாங்க, நியூ ஷேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு என்ன ஃபார்முலானா, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ equal to remaining share multiplied by old share. ஓகேவா? இது என்ன ஃபார்முலா? இதுதான் நம்மளோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதையும் இம்பார்ட்டன்ட்னு நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஜிதனுக்கு again here I will write their names: Jitan, Rajiv, Bikram. New share. ஜிதனோட ஃபர்ஸ்ட் நம்ம ரிமைனிங் ஷேர் எழுதிக்கிறோம். ரிமைனிங் ஷேர் என்ன? 4 டிவைடட் பை 5 இன்டூ ஓல்டு ஷேர். ஜிதனோட ஓல்டு ஷேர் என்ன? 3 டிவைடட் பை 5. 4/5 இன்டூ 3/5. ராஜீவுக்கு ரிமைனிங் ஷேர் 4/5 இன்டூ அவனோட ஓல்டு ஷேர் என்ன? 2/5. ஓகே, 4 into 3 12 divided by 5 5s are 25. 4 2s are 8 divided by 25. இவனோட நியூ ஷேர் என்ன கொடுத்துருக்காங்க? அவனுக்கு ஆல்ரெடி கொடுத்தது 1/5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இவங்களுக்குலாம் டினாமினேட்டர் 25 இருக்குது, இவனுக்கு 5 தான் இருக்குது. டினாமினேட்டர் சேமாக இல்லைனா நம்மளால ரேஷியோ போட முடியாது. டினாமினேட்டர் சேம் பண்ணிட்டு தான் நம்மளால ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ் எல்லாத்தையும் சேம் டினாமினேட்டராக மாற்றணும்.
இப்போ இதில் ஹையஸ்ட் டினாமினேட்டர் 25, ரெண்டுத்துல 25 இருக்கு. 5 25 மாற்ற முடியுமா? எஸ் we can do. How? By multiplying it to 5 into 5 divided by 5. So what we will get? 12 by 25, 8 by 25, 5 ones are 5, 5 by 25. ஸோ நியூ ஷேர் நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? நியூ ரேஷியோ. ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? 12:8:5. இதுதான் நம்மளோட நியூ ரேஷியோ. Shall we check? See, 12:8:5. First sum over. Now we will proceed for the second sum. Second sumல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கிரிஜா, Yatin and Zubin are partners sharing profits and losses in the ratio 5:3:2. இந்த 5:3:2 என்னது? அவங்களோட old share கொடுத்துட்டாங்க. ஓகே, they admitted Suresh into partnership and give him 1/5 share. இது நியூ ஷேர். யாரோட நியூ ஷேர்? சுரேஷோட நியூ ஷேர். இப்போ ஓல்டு ஷேரும் நியூ ஷேரும் கொடுத்துட்டாங்க. சேம் லைக் ஆர் ப்ரீவியஸ் சம். ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான் இந்த சம் போட போகிறோம். ஓகே, ஷால் வி டூ? ஓகே, செகண்ட் சம். யார் யார் பார்ட்னர்ஸ்? கிரிஜா, யாத்தின், ஜுபின். ஓல்ட் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ என்ன? 5:3:2. 5:3:2. இப்போ இதை ஓல்டு ஷேராக மாற்ற போகிறோம். ஓல்டு ஷேராக மாற்றணும் என்ன சொல்லியிருக்கேன்? 5 divided by total 5 plus 3 plus 2 10. 3 divided by 10, 2 divided by 10. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம நியூ பார்ட்னர் ஷேர் எழுதிக்கலாம். நியூ பார்ட்னர் ஷேர். நியூ பார்ட்னர் ஷேர் என்ன கொடுத்தாங்க? சேம் 1/5. யார் அது? சுரேஷ். 1 divided by 5. சரி, ஓகே. இப்போ வந்து ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிக்கலாமா? ரிமைனிங் ஷேர். ரிமைனிங் ஷேர் எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 மைனஸ் நியூ பார்ட்னர் ஷேர் என்ன? 1/5. 5 ones are 5 minus 1 divided by 5. 4/5. ரிமைனிங் ஷேர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நியூ ஷேர் கண்டுபிடிக்கலாம். நியூ ஷேர் equal to remaining share into old share. remaining share என்ன? 4/5 into 5/10, 4/5 into 3/10, 4/5 into 2/10. இவனோட நியூ ஷேர் என்ன? எதுவும் மல்டிப்ளை பண்ண மாட்டோம். சேம் 1/5. அதான் அவனோட நியூ ஷேர். ஏன்னா அவன் தான் நியூ பார்ட்னர். ஓகேவா? சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 4 5s are 20 divided by 50. 5 3s are 12 divided by 50. 4 2s are 8 divided by 50. 1/5. இப்போ லாஸ்ட் சம் மாதிரியே இதில் ஒரே ஒரு ஷேருக்கு மட்டும் டினாமினேட்டர் 5 தான் இருக்குது. மிச்சது எல்லாத்துக்கும் 50 இருக்குது. ஸோ இந்த 5-ஐ 50-யாக மாற்றணும். எப்படி? இன்டூ 10/10. ஸோ 20/50, 12/50, 8/50 அண்ட் 10/50. இப்போ நமக்கு ரேஷியோ ஆக்சுவலாக என்ன கிடைக்கும்? நியூ ratio is equal to 20:12:8:10. இப்போ இதை நம்மளால இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? எஸ் we can do. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 10s are, 2 6s are, 2 4s are and 2 5s are. 10:6:4:5. இதுதான் நம்மளோட ஆன்சர் வந்திருக்கு. Shall we check? See here, 10:6:4:5. So நம்ம ஆன்சர் கரெக்ட். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட் டு தேர்ட் சம். தேர்ட் சம்னா என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A and B are partners sharing profits and losses in the proportion of 7:5. இது என்னது? old share. They admitted C as a partner for 1/6 share. இது என்னது? new partner share. ஓகே, he takes this share as 1/24 from A and 1/8 from B. ப்ரீவியஸ் சம்ஸ் மாதிரி இல்லாமல் இதில்
இந்த 1/24 from A and 1/8 from B கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது A ஓட சாக்ரிஃபைஸ், இது B ஓட சாக்ரிஃபைஸ். ஹவ்? இவன் இப்போ 1/6 ஷேருக்கு உள்ள வரான். அவனுக்கு A and B 1/24 A 1/24 ஷேர் கொடுக்குறான், B 1/8 ஷேர் கொடுக்குறான். அதை ஆட் பண்ணாதான் அவனுக்கு 1/6 ஷேர் வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் என்னது? These both are sacrificing shares, sacrificing of A and B. Okay, shall we proceed to the sum? First we will see what is அவங்களோட old என்ன 7:5. Okay, new partner 1/6, sacrifice 1/24 and 1/8. Okay, third sum. யார் யார் partner? A, B, C. C is a new partner. Old ratio 7:5. இதை ஷேரா மாத்தினா என்ன வரும் சொன்னேன்? recording, yes, 7/12 and 5/12. ஓகே, 12. ஓகேவா? சரி, இப்போ நியூ பார்ட்னர் ஷேர் சொல்லுங்க. நியூ பார்ட்னர் ஷேர் 1/6. ஓகே, சாக்ரிஃபைஸ் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க? சாக்ரிஃபைசிங் ஷேர் ஏக்கு 1/24, பிக்கு 1/8. ஓகே, சரி. இப்போ நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன், இதை இம்பார்ட்டன்ட்னு போட்டு எழுதிக்கோங்க. நியூ ஷேர் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைசிங் ஷேர். டனா? இதுதான் வந்து ஃபார்முலா. இதை ஒரு பாக்ஸ் போட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸில் எழுதிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபார்முலாவில் ப்ரொசீட் பண்ணலாமா? நியூ ஷேர் எப்படி கண்டுபிடிக்கிறதா? ஏவோட ஓல்டு ஷேர் என்ன? 7/12 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ஷேர் என்னப்பா? 1/24. சரி, பிக்கு 5/12 மைனஸ் 1/8. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக 7 - 1 6 போடுவீங்களா? போடக்கூடாது. ஒய்? டினாமினேட்டர் சேமா இல்லை, இதுலேயும் சேமா இல்லை. ஸோ வாட் வி கேன் டூ? ரெண்டுத்துலேயும் காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வரணும். இதில் காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு வர முடியுமா? 24 12 மாற்ற முடியுமா? எஸ், வி கேன் டூ. ஹவு? 7/12 இன்டூ 2/2 பண்ணால் இது 24 ஆகிடுமா? மைனஸ் 1/24. ஆர் அனதர் வே இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். பட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்பர்ஸ் வந்து ஹையாக போகும். திரும்ப நீங்கள் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது கேன்சல் பண்ணணும். ஸோ அது வந்து டபுள் ஒர்க். இப்படி பண்ணுறது ஈஸி, எல்சிஎம் கண்டுபிடிச்சி பண்ணுறது. இதில் ஹையஸ்ட் எல்சிஎம் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கல, பிகாஸ் இதில் 12 and 24 சேம் டேபிளில் வருது. பட் இதில் 12 and 8 சேம் டேபிளில் வருமா? வராது. ஸோ வாட் வி ஷுட் டூ? எல்சிஎம் எடுக்கணும். 12, 8 எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் என்ன டேபிள் எடுக்கலாம்? ஈஸியான ஏதாவது ஒரு டேபிள் சொல்லுங்கள். 2 டேபிள் எடுக்கலாமா? 6 and 4. திரும்ப என்ன டேபிள் எடுக்கலாம்? 2 டேபிள் எடுக்கலாமா? 3 and 2. சரி, அவ்வளோதான். இதுதான் ஃபைனல். ஸோ 2 × 2 × 3 × 2. 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24. எல்சிஎம் எவ்வளோ வந்தது? எல்சிஎம் இஸ் 24. எல்சிஎம் 24 வந்துடுச்சு. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் 24 ஆக்கணும். 5/12. இப்போ 12 24 ஆக்கணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? இன்டூ 2/2 மைனஸ் 1/8 இன்டூ 8 24 ஆக்கணும்னா என்ன எதால மல்டிப்ளை பண்ணணும்? 8 24 ஆக்கணும்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ 3/3. புரிஞ்சிச்சா? புரியுதா பாருங்க. சரி, இப்போ 7 2s are 14/24 மைனஸ் 1/24. இதில் 5 2s are 10/24 மைனஸ் 3 1s are 3, 3/24. ஓகே, ஒரு ஆளை விட்டுட்டோம். சியோட நியூ ஷேர் என்ன? 1/6. அது 1/6ஆகவே தான் இருக்கும். சரி, கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் இல்லை, மைனஸ் பண்ணுங்க. 13, 14 minus 1 13, 13/24. 10 minus 3 7/24. 1/6. இப்போ அதே சம்மில் மாதிரி இதில் எந்த ஒரு டினாமினேட்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணலாம்? 24 மாற்றணும். எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? இன்டூ 4/4 பண்ணியாச்சா? சரி, அப்போ ஆன்சர் என்ன வரும்? 13/24, 7/24, 4/24. இதை ரேஷியோவை மாத்திரம் என்ன வரும்?
13:7:4. புரிஞ்சா பாருங்க. Shall we check? 13:7:4 வந்துருச்சா? அப்ப நம்ம ஆன்சர் கரெக்ட். சரி, ஓகே. அப்படியே நம்ம we will proceed with the next sum. இது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபோர்த் சம் பாருங்க. XYZ are partners sharing profits in the ratio 3:2:1. இது உங்களோட ஓல்ட் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஓகே, they admitted A as a partner for 1/8 share in profit. 1/8 என்ன new partner share. ஓகே, which he took 1/16 from Y, 1/16 from Z. அப்பனா இது ஆல்ரெடி 3 பார்ட்னர் இருக்காங்க. ஆனா அவன் யார் 2 பேர்ட்ட இருந்து தான் எடுக்கிறான்? ஒயிட் இருந்தும் ஜெட் இருந்து மட்டும் தான் எடுக்கிறான். ஓகேவா? ஒயிட் இருந்து ஜெட் இருந்து மட்டும் எடுக்கிறான். அப்ப சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்ஸ் யாரு? ஒய் அண்ட் ஜெட். நியூ பார்ட்னர் யாரு? ஏக்கு தான் இந்த 2 ஷேரும் கிடைக்குது. ஓகேவா? இப்ப இதை சம்மா போடலாமா? இங்கே போடலாம். 4 எக்ஸ் ஒய் ஜெட், நியூ பார்ட்னர் யாரு? ஏ. ஓகே, ஓல்டு என்ன? ஓல்டு ரேஷியோ என்னப்பா? ஓகே, I forgot. Wait, we will see. Old ratio 3:2:1. ஓகே, 3:2:1. ஷேரா மாத்திரம் என்ன வரும்? 3/6, 2/6, 1/6. ஓகேவா? சரி, நியூ பார்ட்னர் ஷேர் என்ன கொடுத்துருந்தாங்க? 1/8. ஓகே, சாக்ரிஃபைஸும் கொடுத்துட்டாங்க. சாக்ரிஃபைஸ் என்ன கொடுத்தாங்க? சாக்ரிஃபைசிங் ஷேர் ஒய் அண்ட் ஜெட் தானே சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். நம்ம எக்ஸுக்கு எழுதக்கூடாது, எக்ஸுக்கு எதுவும் கிடையாது. ஓகேவா? எவ்வளோ? ஒய்க்கு 1/16, ஜெட்டுக்கு 1/16. ஓகேவா? சரி, இப்போ நியூ ஷேருக்கு போகலாமா? மூவ் ஆன் பண்ணலாமா? நியூ ஷேர் ஈக்குவல் டு வாட்? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவனுக்கு அதே தான் இருக்கும். ஓகேவா? இவனுக்கு எதுவும் சேஞ்ச் கிடையாது, 3/6 தான் இருக்கும். இவனுக்கு என்ன? ஓல்டு மைனஸ் நியூ. சரி, இவனுக்கு இப்போ ஓல்டு மைனஸ் நியூ தானே, ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைஸ் தானே நம்மளோட ஃபார்முலா. சாரி, ஓல்டு மைனஸ் நியூன்னு சொல்லிட்டேன், தப்பு. ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைஸ் தானே நம்ம நியூ ஷேரோட ஃபார்முலா. இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பாருங்களேன், ஓல்டு என்ன? 3/6, நியூ எதுவும் இல்லை, 0. ஓகேவா? ஸோ 3/6 மைனஸ் 0 அதே 3/6 தான். ஓகேவா? சரி, இப்போ ஒய்க்கு பாருங்க, 2/6 மைனஸ் சாக்ரிஃபைசிங் எவ்வளோ? 1/16. ஜெட்டுக்கு 1/6 மைனஸ் சாக்ரிஃபைசிங் என்ன? 1/16. ஏ இப்போ தான் வரான், அவனுக்கு அதே இது 1/8. ஓகேவா? சரி, இப்போ சம்மில் போகலாமா? 3/6. இதை நம்ம மைனஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்துடலாமா? ரெண்டும் வேற வேற இதில் இருக்கு. ஓகேவா? ஒரே டேபிளில் வருமா? வராது. we will take LCM. இங்கே எடுக்கலாம் LCM. 6 and 16 என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு 2 டேபிளே எடுப்போம். 3 times 8 times, திரும்ப 2 டேபிளே எடுப்போம். 3 times 4 times, திரும்ப 2 டேபிளே எடுப்போம். 3 times 2 times. ஸோ ஃபஸ்ட்டு 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 2s are 48. ஸோ எல்சிஎம் என்ன? 48. அப்போ நான் 2/6, 6 எத்தனை என்ன பண்ணால் 48 பண்ணலாம்? எந்த டேபிளில் 48 வரும்? 8 டேபிளில் வருமா? 8 6 are 48. ஸோ 8/8 மைனஸ் 1/16 இன்ட்டு 16 3 டைம்ஸ் பண்ணால் 48 வரும், 3/3. சேம் இவங்களுக்கு என்ன? 1/6 இன்ட்டு 8/8 மைனஸ் 1/16 இன்ட்டு 3/3. இவனுக்கு 1/8. ஓகேவா? நான் இது போடுறேன், இருங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? சரி, 3/6. இது என்னது? 8 2s are 16/48 மைனஸ் 3/48. இவனுக்கு என்ன? 8/48 மைனஸ் 3/48. இவனுக்கு 1/8. சரி, மைனஸ் பண்ணுங்க. 13/48, 5/48, 1/8. சரி, இப்போ இதில் ஹையஸ்ட் இது என்னது? 48 இருக்கு. மிச்சம் 2 டினாமினேட்டர் 6 and 8 இருக்கு. 6 and 8 48 மாற்றிடலாமா? மாற்றலாம். 3/6 into what is 48? 8/8. 13/48, 5/48, 1/8 into 6/6. 48 பண்ணுறோம். புரிஞ்சா? புரியலனா ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 8 3s are என்ன? 24/48, 13/48, 5/48, 6/48.
48. ஸோ நம்மளோட ரேஷியோ என்ன? 24:13:5:6. இதுதான் நம்மளோட நியூ ரேஷியோ. செக் பண்ணிடலாமா ஆன்சரு? பாருங்க, 24:13:5:6. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? ஆன்சர் கரெக்டு. டன்னா? நெக்ஸ்ட் சம் ப்ரொசீட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி இதை லப் பண்ணிடலாமா? ஓகே, சரி. 5th சம் பாருங்க. யார் யார் பார்ட்னர்ஸ்? பாரதி அண்ட் ஆஸ்தா வேர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ 3:2. ஓல்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்களா? டன்னு. தே அட்மிட்டட் தினகர் ஆஸ் பார்ட்னர் ஃபார் 1/5 ஷேர். நியூ பார்ட்னரோட ஷேர் கொடுத்துட்டாங்க. ஓகே. இன் த ஃபியூச்சர் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த ஃபர்ம் விச் ஹி காட் ஈக்குவலி ஃப்ரம் பாரதி அண்ட் ஆஸ்தா. அப்படின்னா இந்த சம்ல சாக்ரிஃபைசிங் அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்களா இன்டைரக்டா கொடுத்துருக்காங்களா? இந்த ரெண்டு சம்லையும் டைரக்டா கொடுத்துட்டாங்க சாக்ரிஃபைசிங் என்னன்னு. இதுல இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. இன்டைரக்டா எப்படி கொடுக்குறாங்க? இந்த 1/5 இவன்ட் இருந்து ஒரு ஆஃபும் இவன்ட் இருந்து ஒரு ஆஃபும் அவன் எடுக்கலாம் சொல்றாங்க. இருங்க, நான் அதை ஒர்க்கிங் நோட்டா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சி 1/5 ஷேருக்கு அவனை கூப்பிடுறாங்களா? சி 1/5 ஷேர். அதுல ஹாஃபை யார் கொடுக்குறா? பாரதியும் ஹாஃப ஆஸ்தாவும் கொடுக்குறான்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல ஹாஃப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹாஃப்னா ஃப்ராக்ஷன்ல என்னன்னு சொல்லுவாங்க? 1/2ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1/2ன்னு சொல்லுவாங்க. அப்ப 1/5 இன்டூ 1/2 1/5 இன்டூ 1/2 என்னது? 1/10 அண்ட் 1/10. இது என்னது? பாரதிய நாஸ்தாவோட என்னது இது? அவங்களோட சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் இந்த சம்ல இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. புரியலனா ஒன்ஸ் அகைன் கேளுங்க. 1/5 ஷேருக்கு இது வந்து என்னது? நியூ பார்ட்னர் ஷேர். 1/5 ஷேருக்கு நியூ பார்ட்னரை அட்மிட் பண்றோம். ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 1/5 ஹாஃப் வந்து பாரதிட்ட இருந்தும் ஹாஃப் வந்து ஆஸ்தாட்ட இருந்தும் அவங்க வாங்கிக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப நான் முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1/5 ஹாஃபா பிரிக்கணும். ஹாஃபா பிரிக்கணும்னா நம்ம எதால மல்டிப்ளை பண்ணணும்? ஹாஃப் வந்து ஃபிராக்ஷன்ல என்னன்னு சொல்லுவோம்? 1/2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 1/5 இன்டூ 1/2 1/10. இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். ஒரு ஹாஃப் யார்ட்ட இருந்து எடுக்கணும்? பாரதிட்ட இருந்தும். ஒரு ஹாஃப் ஆஸ்தாட்ட இருந்து எடுக்கணும். இது அவங்களோட சாக்ரிஃபைஸ். சம்மா ப்ரொசீட் பண்ணலாமா? சரி இருங்க, அவங்களோட ஓல்டு ஷேர் பார்த்துக்கலாமா? ஓல்டு ஷேர் என்ன? 3:2. ஓகே ஓகே, we will do old. சம் நம்பரே போடல பாருங்க. 5. old ratio பாரதி ஆஸ்தா தின்கர். ஓகே, 3:2. இதை ஷேரா மாதிரி என்னப்பா வரும்? 3/5 and 2/5. ஓகேவா? சரி, நியூ பார்ட்னர் ஷேர் என்ன கொடுத்துருந்தாங்க? 1/5. சாக்ரிஃபைஸ் நம்ம கண்டுபிடிச்சோமா? என்ன கண்டுபிடிச்சோம்? சாக்ரிஃபைசிங் ஷேர். இது நீங்க டைரக்டா நீங்க ஒர்க்கிங் நோட்ல போட்டு போடலாம், இல்லனா இங்கேயும் போடலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கேயே போட்டு காட்டுறேன். சாக்ரிஃபைசிங் ஷேர் எப்படி கண்டுபிடிப்பேன்? 1/5 இன்டூ 1/2 1/5 இன்டூ 1/2. ஓகேவா? சேம் இதே பண்ணதான், வேற எதுவும் டிஃப்ரெண்டாலாம் பண்ணல. இங்க பண்ணதான் நான் கீழே ஒரு வாட்டி பண்றேன். சம்மா போடும்போது பண்றேன். ஓகேவா? பண்ண என்ன வரும்? 1/10 and 1/10. சாக்ரிஃபைசிங் ஷேர் கிடைச்சிருச்சா? அப்போ நியூ ஷேர் கண்டுபிடிச்சிடலாமா? நியூ ஷேர் ஃபார்ம்ல என்னப்பா? ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைஸ். ஓல்டு என்ன? 3/5 மைனஸ் சாக்ரிஃபைஸ் என்ன? 1/10. இவனுக்கு 2/5 மைனஸ் 1/10. இவனுக்கு என்ன? அதே தான் 1/5. ஏன்னா அவன் நியூ பார்ட்னர். ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுத்து பண்ணிடலாமா? எல்சிஎம் 5 10 மாற்ற முடியுமாப்பா? முடியும். இன்டூ 2/2 பண்ண என்ன? 6/10 மைனஸ் 1/10. இதுலையும் பண்ண முடியுமா? இன்டூ 2/2. 2 2s are 4/10 மைனஸ் 1/10. இது அப்படியே 1/5 வச்சுக்குவோம். சரி, 6 minus 1 5/10. 4 minus 1 3/10. 1/5. 5 இருக்கு, இப்போ 10 இருக்கு. 10 தான் ஹையஸ்ட் டினாமினேட்டர். 5 10 மாத்தோம்னா 2/2 பண்ணிடலாமா? வந்துருச்சா நமக்கு ஆன்சரு? 5/10 3/10 2/10. அவ்வளோதான். இப்போ இதை ரேஷியோ மாத்திரம் என்ன வரும்? 5:3:2.
ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிடலாமா? ஆன்சரே நான் எழுதி வச்சிருக்கேன் அதனால. ஓகே, 5:3:2. நம்ம ஆன்சர் கரெக்டு. ஓகே, இந்த 5 சம்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சப்ஜெக்டில் டவுட் இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.